ஹாய் கைஸ், ஏப்ரல் 19 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. அதுல எல்லா கட்சிகளும் இப்ப பயங்கர தீவிரமா பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் நாம் தமிழர் கட்சி. அண்ட் அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே நிறைய ப்ராப்ளங்கள் இருந்தது. உதாரணமா சின்னம் பத்தி நம்ம சொல்லலாம். சின்னம் அவங்களுக்கு விவசாய சின்னம் கொடுக்கப்படாம பல சின்னங்கள் அவங்க அதுக்கப்புறம் பரிந்துரையின் பேர் கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் அதெல்லாம் கொடுக்கப்படாம பல சுயேட்சை வேட்பாளர்களுக்கு கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் விவசாய சின்னம் கொடுக்கப்படாம மைக் சின்னம் நீங்க வச்சுக்கோங்க அதுக்கு பதிலான்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால எவ்வளவு கான்ட்ரவர்சி போச்சு அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். இப்ப அந்த மைக் வச்சுதான் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. நேத்து நம்ம தளபதி நடிக்கிற கோட் படத்துடைய சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள். அந்த கோட் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் ஓரளவுக்கு சுமாரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை பயங்கரமா கலாய்க்கிறாங்க. ஈவன் சரியா மியூசிக் பண்ணல அப்படிலாம் சொல்றாங்க. சோ அது தனி விஷயம். அந்த கோட் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு அப்படின்ற பாட்டு தான். அந்த பாட்டு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் ஒன்னு போட்டிருக்காங்க. அந்த தம்ப்நெயில்ல சீமான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மைக் சின்னம் இருக்கு இல்லையா? அந்த மைக் சின்னத்துல இருக்கிற அதே மாதிரி டிசைன் அந்த தம்ப்நெயில்ல போட்டிருக்காங்க. விசில் போடு அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு இன்டைரக்டா இல்ல ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் மூலியமா சீமான் அண்ணாவுடைய மைக்க அந்த இதுல வைக்க சொல்லி அவரை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு சொல்லி பல பேர் யோசிக்கிறாங்க. பல பேர் அதுதான் உண்மை அப்படின்னு கூட சொல்றாங்க. எதனால அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அந்த மைக் அந்த காலத்து மைக் தான், ரொம்ப ஓல்டு மைக். இப்ப யாரும் அந்த மாதிரி மைக் யூஸ் பண்றது இல்ல. இப்பெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ரோட் மைக் யூஸ் பண்றாங்க. சின்ன சின்ன தீப்பெட்டி மாதிரி இருக்கிற பல ஒயர்லெஸ் மைக் யூஸ் பண்றாங்க. ஹேண்ட் மைக் யூஸ் பண்ணா கூட அதனுடைய ஸ்டைல் மாடல் இப்ப மாறிடுச்சு. அது ரொம்ப பழைய ஸ்டைல். அந்த காலத்துல பட்டிமன்றம் பேசுறவங்க, மிகப்பெரிய பேச்சாளர் பேசுறவங்க, பொதுக்கூட்டத்துல பேசுறவங்க எல்லாம் பயன்படுத்தின மைக் தான் அந்த டிசைன்ல இருக்கும். இப்ப அதை பெருசா யாரும் யூஸ் பண்றது இல்ல. சீமான் அவர்களுக்கு அந்த மைக்கே சின்னமா கிடைச்சதுனால அவர் தேர்தல் பரப்புரை பேசுற எல்லா இடங்களையும் அது போன்ற ஒரு சில மைக் வச்சு பேசுறாங்க. சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால விஜய் சாருடைய அந்த விசில் போடு பாட்டுல எந்த வகையான தம்ப்நெயில் வேணாலும் யூஸ் பண்ணிருக்கலாம். அதுல மைக் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா மெயினா அந்த தம்ப்நெயில்ல மைக் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு டிசைன்ஸ் ஆஃப் மைக், எவ்வளவு ஸ்டைல்ஸ் ஆஃப் மைக், எவ்வளவு மாடல்ஸ் இருக்கு மைக்ல, அதெல்லாம் விட்டுட்டு கரெக்டா குறிப்பா சீமான் அண்ணன் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த மைக் சிம்பிள்ல இருக்கிற அதே மைக்க அந்த தம்ப்நெயில்ல அவங்க போட்டிருக்கிறது தான். ஒருவேளை இவர் கண்டிப்பா சீமான் அண்ணாவை தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கணும், மக்கள் அவருக்கு தான் வாக்கு போடணும் அப்படின்றத சொல்ல வராரோ அப்படின்றது நம்பும்படியான ஒரு விஷயமா தான் நானுமே பாக்குறேன். எல்லாராலையுமே பார்க்கப்படுது. ஒருவேளை அது உண்மையா கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. இது சீமான் அண்ணா அவர்களுடைய தம்பிகளோ அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்களோ இல்ல விஜய் சாருடைய ரசிகர்களோ இதை ஒரு கெஸ்ட் தான் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது விஜய் சாரோ இல்ல அந்த படத்துடைய டைரக்டர் வெங்கட் பிரபு சாரோ சொன்னாதான் உண்டு. சோ விஜய் சாருடைய பாட்டுல இந்த மைக் வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம விஜய் சார் ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட சொல்றாரா? இந்த பாராளுமன்ற தேர்தலில் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி எத்தனை தொகுதியில வெல்லும் நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.